சோஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா, சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனம். நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு வேத வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னை கண்டிப்பாக ஒரு சத்துரு எல்லார் லைஃப்லேயும் இருப்பாங்க. அந்த சத்துருக்கு முன்பாக என் தலையை உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற வசனமாக இந்த வசனம் இருக்குது இல்லையா? இதில் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இந்த வார்த்தையே எப்படி இருக்குன்னா, ஒரு குட்னஸ், ஒரு பெரிய நன்மை நம்மளுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்ஸ் நமக்கு சொல்லுது. ஆக்சுவலாக இதை நான் வாசிக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது அப்படிங்கிறது நமக்கு அது நன்மை இல்லை, அது எதிராளிக்கு நன்மையை போல காணப்படும். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிற காரியத்தில் 2 பேர் இருக்காங்க. எதிராளியும் இதை ஆயத்தப்படுத்துகிறத பார்க்குறாங்க, நானும் இதில் இன்வால்வ் ஆக போகிற நானும் இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தும் போது நான் பார்க்குறேன். அப்போ எதிராளிக்கு கண் முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தப்படுது. கடைசியில் பார்த்தா என்னுடைய தலையை தான் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ஏன் தலையை தான் அபிஷேகம் பண்ண போகிறார் அப்படிங்கிற விஷயம் எதிராளிக்கு தெரியாது. எதிராளியும் இருக்கிறான், நானும் இருக்கிறேன். இங்கே 2 பேருக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. இதை ஆயத்தப்படுத்துகிறவருக்கு தான் தெரியும். இதை எனக்காக தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இதோடைய முடிவில் தான் பார்த்தா என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். அது சத்துருக்கு முன்பாக வெட்கமாக இருக்குது. இந்த காரியத்தை நம்ம நிறைய எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். மொர்தெகாய் ஆமான் காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாவை கனம் பண்ணுகிறவன் யார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டை மொர்தெகாய் கொடுக்குறாரு. அதாவது ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. மொர்தெகாய் தன்னை தான் அதில் போர்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். முடிவில் தான் தெரியுது அது யாருன்னு பார்த்தா மொர்தெகாய்ங்கிற பாருங்க, ஆமான். முடிவில் தான் பார்த்தா அது மொர்தெகாய் அப்படின்னு தெரியுது. இது ஒரு விதமான பந்தி. இன்னொரு விதமான பந்தி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் 2 விதமான தரிசனத்தை தன் அண்ணன்மார்களுக்கு சொல்கிறார். அப்போது அண்ணன்மார்கள் கோவப்பட்டு இவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறுது பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனை குழியில் தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் இஸ்மவேலர்கிட்ட விற்கிறாங்க. இப்படி அவனை முற்றிலுமாக தங்களை விட்டு அகற்றி போடுகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம நினச்சது நடந்துருச்சு, அவனுடைய சொப்பனம் நிறைவேறாமல் நம்ம தடுத்துட்டோம் அப்படின்ட்டு. இது பார்க்கும்போது பார்த்தா அவங்க விரும்பின ஒரு காரியம் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு கிடைச்சது மாதிரியே இருக்கும். யோசேப்பு நினச்ச காரியம் எதுவுமே அவன் லைஃப்பில் நடக்காதது மாதிரி இருக்கும். இது ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிற ஒரு தருணம். யோசேப்புக்கு என்ன நடக்குன்னே புரியல. நேற்று வரைக்கும் அண்ணன்மார்கள் ஆடுமைக்கு கிளம்புகிற வரைக்கும் அண்ணன்மார்கள் இப்படிப்பட்ட டைப்புன்னு யோசேப்புக்கு தெரியாது. யோசேப்பை கொலை செய்யணும்னு அவங்க நினைக்கல. ஆனால் எப்போ யோசேப்பை பார்த்தாங்களோ அப்போவே யோசேப்பை கொலை செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னா, அவனை கொலை செய்யணும்னு நினச்சி அவனை விற்று போடணுங்கிற காரியம். இது வெளியரங்கமாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறன்னு நன்மைக்கு எதுவாக நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னாலும், இது பிற்காலத்தில் யோசேப்புக்கு தெரியுது இது நன்மைக்கு எதுவாக எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி அப்படின்னு. அப்போது அண்ணன்மார்களுடைய விருப்பம் நிறைவேறுற மாதிரியே இருக்குது. யோசேப்புக்கு அது மிகுந்த கசப்பாக தெரியுது. முடிவிலே தேவன் யோசேப்பின் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த பந்திங்கிறது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நம்மளை தேவன் உயர்த்தி நம்ம தலையை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நம்மளை ஒரு ப்ராசஸில் தேவன் நடத்தி கொண்டு போகிறார். அந்த ப்ராசஸில் நடத்தி கொண்டு போகும்போது நமக்கும் புரியறதில்லை, என்னடா நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குதுன்னு. எதிராளி கண்களில் எப்படி தெரியுதுன்னா, எப்போ நான் நினச்சபடியே நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் முடிவில் தான் தெரியுது இந்த எல்லா தீமைக்கும் இந்த தேவன் நன்மையாக மாற்றுவதற்கு அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சதையும் இதுக்கு நம்ம ஒப்பிடலாம். இவரை சிலுவையில் ஏற்றி இவரை நிந்தித்து இவரை உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற ஆட்டுக்குட்டிங்கிற பொசிஷன்லேருந்து அவரை இறக்கிடலான்னு அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அவரை அடிக்கப்படும் போதும் எல்லா பரிசேயரும் சதிசேயரும் இவருக்கு எதிராக குற்றம் சாட்டும் போதும் எல்லா மக்களும் ஒன்று திரளும் போதெல்லாம் பிசாசுக்கு தான் நினச்சதே நடக்கிறது.
அப்படின்னு எண்ணம். தேவனுக்கு நல்லா தெரியும் தான் இந்த பாடுகளுக்காக அழைக்கப்பட்டோன்னு. ஆனா இந்த பந்தி இருக்கு பாருங்க, இந்த பந்தியுடைய முடிவு தான் டிசைட் பண்ணுது யாரை தேவன் அபிஷேகம் பண்ண தேர்ந்தெடுத்தார்ன்னு. ஏன்னா 2% இருக்காங்க. அந்த 2%ல ஒருத்தருக்கு தான் தேவ கண்கள்ல கிருபை கிடைக்குது. அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம எல்லார் லைஃப்லையுமே பாடு இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. அது ஒரு பந்தி. அந்த பந்தி ஏன் இந்த பந்தி எதனால் இந்த பந்தி எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது, இது எனக்கு எந்த வகையில் நன்மையாக முடிய போகுதுங்கிற ஐடியாவே நமக்கு இருக்காது. எதிராளி கண்களில் எப்படி இருக்கும்னா, இது கண்டிப்பாக அவளை அழிச்சிரும், அவங்கள அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு உறுதியை அவங்களுக்கு கொடுக்கறது போல காணப்படும். ஆனால் தேவன் முடிவில் இந்த பிரச்சனையை கொண்டே, இந்த போராட்டத்தை கொண்டே அவங்களுடைய லைஃப்பையே தலைகீழாக தேவன் மாற்றி போட்டிருப்பார். குணத்தில், வசதியில், பொருளாதாரத்தில், அப்புறம் நல்ல சரீர சுகத்தில், இப்படி நிறைய காரியங்களில் தேவன் இதை கொண்டே ஒரு பெரிய காரியத்தை தேவன் பண்ணியிருப்பார். அப்போ பந்தியை ஆயத்தப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது வெளியரங்கமாக நன்மைக்கு எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் கடந்தே தீரணுங்கிற தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வனாந்திரம். அந்த வனாந்திரத்தப்போ நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஏன் இந்த 40 வருஷம் நம்மளை நடத்தணும்? எகிப்திலிருந்து டைரெக்டாக கானானுக்கு செங்கடலில் ஒரு வழியை காட்டின மாதிரி வனாந்திரத்தில் ஒரு வழியை காட்டியிருந்தா டைரெக்டாக போய் அங்கே போய் லேண்ட் பண்ணியிருக்கலாமே. இந்த எகிப்தியரை அழித்த மாதிரி கானானியர்களையும் அழிச்சிருந்தா எல்லாமே சுலபமாக முடிஞ்சிருக்குமே அப்படின்ட்டு சுதந்திரிக்க போகிற நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஒவ்வொரு பந்திக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. நம்மளை மாற்றி, நம் சூழ்நிலையை மாற்றி, நம்மளை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, நாம் முழுமையாக அவரை பற்றிக்கொள்ள வைத்துன்னு நிறைய ப்ராசஸ் இன்பிட்வீனில் இன்வால்வ்டாக இருக்குது. அதுக்காகவே இந்த பந்தி தேவைதான் படுது. அந்த பந்தியின் முடிவில் தான் நமக்கு தெரியும். சில நேரம் முடிவில் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, சில காலம் தாழ்த்து தான் நமக்கே அது தெரிய வருகிறது. அப்போ இந்த பந்திங்கிற காரியம் நமக்கு கசப்பாக இருந்தாலும் அது நன்மைக்கே அப்படிங்கிற காரியத்தை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். God bless you.